ரெக்கார்டர் போட்டிருக்காங்க இல்லையா? நேம் வந்து இந்த பதிவு சரி. நம்ம தேர்ட் லெசன்ல ஒரு கொஸ்டின் பார்ப்போம். லாங் ஸ்ட்ரைட் ஒயர் அப்படின்னாவே மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் ஒயர் யூசிங் பை பயட்ஸ் ஆவட்டா இருக்கு, ஆக்சிஸ் சர்க்யூட் லாவும் இருக்கு. இதெல்லாம் நல்லாவே படிச்சிருப்பீங்க. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced along the axis of the current carrying circular coil so the important 5 mark லாஸ்ட் இயர்ல அதுக்கு முன்னாடி கேட்டிருந்தாங்க. இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். சரியா? ரொம்ப சிம்பிள் தான். டயகிராம் பாத்துக்கோ. இது ஒரு சர்க்குலர் காயில் கண்டக்டர். இதுல கரண்ட் கேரி ஆகுது. சரிங்களா? இதுல கரண்ட் வந்து மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகுது. I என்ற கரண்ட் மூவ் ஆகுது. இந்த சர்க்குலர் காயில் கண்டக்டரை நம்ம டயாமீட்டரா செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா சோ இந்த இடத்துல ஆரிஜின் வைப்போம். இப்படி வச்சிருக்கோம்னு வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளுடைய ஆரிஜின் O, இந்த பக்கம் ரேடியஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல் R ன்னு சொல்லலாம். ரேடியஸ் கேபிட்டல் R ன்னு சொல்லலாம். சார் இந்த கரண்ட் கேரி ஆகுதுல இந்த ஒயர்ல நம்ம எடுத்துக்கிறது ஸ்பெசிபிக்கா கரண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். அது போத் சைடுமே இந்த மாதிரி ஆரோ போட்டு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு சைடுமே கரண்ட் எலிமெண்ட் DL போட்டு இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பாயிண்ட் வந்து C, இந்த பாயிண்ட் வந்து T அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா P, இந்த பாயிண்ட் வந்து P. இப்போ இந்த கரண்ட் எலிமெண்ட்னால இந்த Pன்ற பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சோ ஆக்சுவலா இந்த பக்கம் ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு லைன் போட்டிருக்கேன். வெர்டிகலா ஹரிசாண்டலாவும் ஒரு லைன் போட்டிருப்பேன். லிசன் பண்ணிக்க. இங்க பாரு, இது பாத்தீங்கன்னா Z ஆக்சிஸ்ல மூவ் பண்ணுது. X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இப்போ கரண்ட் எதுல சார் கேரி ஆகுதுன்னா இந்த சர்க்குலர் காயில்ல. சர்க்குலர் காயில்ல எல்லா இடத்துலயும் கேரி ஆனாலும் நம்ம ஒரு பர்டிகுலர் இடம் தான் பிளேஸ் தான் எடுக்கிறோம். அது பேர் கரண்ட் எலிமெண்ட் பேர். அந்த கரண்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் Cன்ற பாயிண்ட், இந்த பக்கம் Dன்ற பாயிண்ட். இந்த கரண்ட் எலிமெண்ட் இண்டிகேட் பண்றது DL போத் சைடுமே இண்டிகேட் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஸ்மால் r அப்படின்றது இந்த பாயிண்ட் P-க்கும் C-க்கும் பிட்வீன்ல இருக்கிறது. இந்த பக்கமும் ஸ்மால் r தான். பட் இது ஸ்மால் r இருந்தாலும் அதோட வேல்யூ வேற. ஏன் சார் அப்படின்னா கவனிங்க, இங்க இருக்கிறது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா R கேப்னு சொல்லுவாங்க, டைரக்ஷன். சரியா? இந்த கரண்ட் கேரி ஆகிற அந்த கரண்ட் லூப்ல இருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு R டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த டைரக்ஷன் இண்டிகேட் பண்றது ரெண்டு பக்கமும் போத் சைடு வந்து R கேப்ன்ற டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த பைன்ற ஆங்கிள் மேக் ஆகுது.
ஏன் சார் இந்த பையன்ற ஆங்கிள் மேக் ஆகுதுன்னா இந்த பக்கம் டிபி வெக்டர், இந்த பக்கமும் டிபி வெக்டர். என்ன சார் இந்த டிபி வெக்டர் இண்டிகேட் பண்ணுதுன்னா, நீங்க சிடி அப்படின்ற கரண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டா அது இந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்து டிபி வெக்டர் அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், இந்த சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சார் எனக்கு வந்து பையன்ற ஆங்கிள் மேக் பண்ணிருக்கிறதுனால பையோடைய அட்ஜசன்ட் சக்திவேல் பையன்ற ஆங்கிள் மேக் பண்ணிருக்கிறதுனால பையோட அட்ஜசன்ட் ஆக்சுவலா இங்க வந்து இங்க வெக்டர் இருக்கா டிபி வெக்டர்னு, இங்க டிபின்னு மட்டும் எழுதணும் பிகாஸ் இங்க காஸ் பையன்னு எழுத போறேன். மேக்னிடியூட் பிளஸ் டைரக்ஷன் எழுதிட்டேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிபி காஸ் பை, தீட்டாவுடைய அட்ஜசன்ட் தான், அதனால அப்படி எழுதியிருக்கேன். இதே தீட்டாவுடைய ஆப்போசிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிபி டிபி சைன் பைன்னு எழுதணும். இந்த பக்கமும் இருக்கிறதுனால டிபி சைன் பைன்னு எழுதணும். இந்த இடத்துல ஆங்கிள் மேக் பண்ணுது, அதனால இந்த இடத்துலயும் நம்ம பையன் மேக் எடுத்துப்போம். சரியா? சரி, இப்ப எனக்கு என்னன்னா இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு வயர்-சாவர்ட் லா. வயர்-சாவர்ட் லா எல்லாருக்குமே தெரியும். வயர்-சாவர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கரண்ட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் பீன்ற ஒரு பாயிண்ட்ல எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை. சரியா? மியூ நாட் பை 4 பை ஒரு கான்ஸ்டன்ட். I இன்டு dl இது வெக்டரா இருக்கும் பட்சத்துல r கேப் பை r ஸ்கொயர். சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா வெக்டர்ல வயர்-சாவர்ட் இன் வெக்டர். இதே இன் மேக்னிடியூட்ல, இன் மேக்னிடியூட் இந்த மேக்னிடியூட்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதே டிபி தான், ஆனா வெக்டர் போட்டிருக்க மாட்டோம். மியூ நாட் அப்படியே இருக்கும், 4 பை அப்படியே இருக்கும், ஐ அப்படியே இருக்கும். இந்த டிஎல் வெக்டர்னு இருக்குல்ல, இந்த டிஎல் வெக்டர் ஆர் கேப் உடைய என்ன மீனிங்னா கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னாவே சைன் தீட்டா தான். சரியா? டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். சரியா? இது மேக்னிடியூட்ல, அது வெக்டர்ல, இது மேக்னிடியூட்ல. எனக்கு எப்பவுமே நல்லா கவனிங்க, கரண்ட் எலிமெண்ட்டும் நீங்க எடுத்துக்கிற பாயிண்ட் எப்போ மேக்சிமமா நீங்க எடுத்துக்கிற பாயிண்ட்னா பி, இந்த கரண்ட் எலிமெண்ட்னா டிஎல், அதாவது சின்ற பாயிண்ட்ல எனி ஒன் கரண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம், டி எடுத்துக்கலாம் இல்ல சி எடுத்துக்கலாம். சோ அதுல இருந்து இந்த பின்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா நிச்சயமா மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்க சார் இருக்கும் அப்படின்னா 90 டிகிரில தான் இருக்கும். அப்போ sin 90, sin 90னா 1. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இதை விட சிம்பிளா எழுதலாம். எப்படி? dp ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை i இன்டு dl மட்டும் தான் வரும், sin 91ன்றதுனால அதை எழுத மாட்டோம். இப்பதான் இது ஈக்குவேஷன் 1. சரியா? இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா ஒரு கரண்ட் எலிமெண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அக்கார்டிங் டு வயர்-சாவர்ட் லா. சரியா? பார்த்துக்கோ. இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு இந்த டயகிராம்ல. ஒன்னு ஹரிசாண்டல் காம்போனன்ட். சரியா? ஹரிசாண்டல் காம்போனன்ட், ஹரிசாண்டல் காம்போனன்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் யார் சார் அப்படின்னா டிபி காஸ் பை. சரியா? ஆர் சேம் மேக்னிடியூட். சரியா? சேம் மேக்னிடியூட் பட் டிஃபரண்ட் டைரக்ஷன். different direction, so they are cancel. They are cancel. ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். சரியா? dp cos phi தான், dp cos phi தான், இந்த பக்கமும் dp cos phi தான். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனால கேன்சல் ஆயிடும். அப்போ ஹரிசாண்டல் காம்போனன்ட் கேன்சல் ஆயிட்டா என்ன வெர்டிகல் காம்போனன்ட் இருக்கு.
சோ வெர்டிகல் காம்பவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் காம்பவுண்ட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துனா போதும் அலோன் ஏதாவது ஒரு இது பண்ணாவே போதும் C2D இருக்குல்ல ஏதாவது ஒண்ணு கான்ட்ரிபியூட் பண்ணாவே போதும் அதோட ஃபுல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிரும் சோ வெர்டிகல் காம்போனன்ட் தான் நம்ம எழுத போறோம் இந்த வெர்டிகல் காம்போனன்ட் பாத்தீங்கன்னா சோ முதல்ல எழுதுறேன் B வெக்டர் தான் we want B வெக்டர் சரியா இந்த B வெக்டர் இதுக்கு முன்னாடி எப்படி சார் இருந்திருக்கும்னா இன்டெகிரல் dB வெக்டர்னு இருந்திருக்கும் சரியா இன்டெகிரல் dB வெக்டர்னு இருந்திருக்கும் B வெக்டர் தான் we want B வெக்டர் P ன்ற பாயிண்ட்ல we want B மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் வேணும் B வெக்டர் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்னா இன்டெகிரல் dB வெக்டர்னு இருந்திருக்கும் சரிங்க சார் இந்த dB வெக்டர் எப்படி இருக்கு வெர்டிகல் காம்போனன்ட்ல எப்படி இருக்குன்னா dP sin phi ன்னு இருக்கு dP sin phi magnetic field along z direction அப்போ இது இன்னும் கூட ஷார்ட்டா எழுதலாம் சார் integral dP sin phi into k cap சரியா k cap நல்லா கவனிச்சிங்க B வெக்டர் தான் எழுதுறேன் சரியா இன்டெகிரல் அப்படியே வந்துரும் dP யோட வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு mu naught by 4 pi I into dl by r square into sin pi into k cap ஓகேவா நான் dP அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன் into sin pi into k pi இங்க நல்லா கவனிச்சிங்க r ஓட வேல்யூ சரியா r ஓட வேல்யூ எப்படி இருக்கு சார் அப்படின்னா சார் இந்த இடத்துல ஒரு பர்பெண்டிகுலர் இருக்கு சார் 90 டிகிரி இருக்கு அப்ப இந்த பக்கம் இருக்கிற அதாவது OCP அப்படின்ற ஆங்கிளும் ODP அப்படின்ற ஆங்கிளும் ரெண்டு ஒண்ணுதான் சரியா சோ எனக்கு என்னன்னா டெல் OCP இந்த OCP என்ற ஆங்கிளை வச்சு பாத்தீங்கன்னா இந்த r தான் வேணும் ஸ்மால் r அப்போ ஸ்மால் r ஸ்கொயர் அக்கார்டிங் டு பித்தாகரஸ் தியரம் தான் r ஸ்கொயர் ஸ்மால் r ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் சரியா அவ்வளவுதான் பா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க B வெக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரல் mu naught by 4 pi I into dl into sin pi by r ஸ்கொயர் பதிலானா எது போறோம் கேபிட்டல் R ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் எழுதிட்டோம் சரியா into k cap நல்லா ஞாபகம் வச்சுங்க திருப்பி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் என்ன சார் அப்படின்னா இந்த sin pi யோட வேல்யூ தான் வேணும் அதே sin pi க்கு திருப்பியும் அகைன் del OCP தான் எடுக்கணும் sin pi யோட வேல்யூ இந்த இடத்துல பார்க்கணும் pi இங்க இருக்கு pi யோட ஆப்போசிட் நாம இருக்கு sin pi equal to ஆப்போசிட்னா இருக்கு கேபிட்டல் R சரியா இது ஹைபோடென்யூஸ் சரியா இது அட்ஜசன்ட் ஆயிடும் இது ஹைபோடென்யூஸ் இது எப்படி இருக்கு ஸ்மால் r r ஸ்கொயர் இதுவா இருந்தா r நாவா இருக்கும் அதான் r ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் பவர் 1/2 இல்ல ரூட் ரெண்டுத்துல ஒன்னு எழுதிக்கணும் சோ நம்ம வசதிக்காக இப்படி எழுதுறேன் சரியா சோ இதை எடுத்துட்டு வந்து இப்ப எங்க சார் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதே B வெக்டர்ல தான் B வெக்டர் ஈக்குவல் டு mu naught இன்டெகிரல் பண்ண முடியுமா I பண்ண முடியுமா பை 4 pi பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்ப ரிமைனிங் இருக்கிறது தான் பண்ண போறீங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல r ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இருக்கிறத ரிமைனிங் இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க sin pi யோட வேல்யூனா r ஸ்கொயர் r டிவைடட் பை சரியா r டிவைடட் பை r ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 ரிமைனிங் இருக்கிறது என்ன சார் அப்படின்னா dl into k cap
இப்போ இன்னும் இது சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோம். பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் அப்படியே வந்துடும், ஐ அப்படியே வந்துடும், ஆரும் அப்படியே வந்துடும், கே கேப்பும் அப்படியே வந்துடும், டிவைடட் பை 4 பை அப்படியே வந்துடும். இங்க 1 இருக்கு, இங்க 1/2 இருக்கு, 3/2. அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் பவர் 3/2 டிஎல் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா இந்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது சர்க்குலர் காயில். சர்க்குலர் காயில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் சர்க்குலருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு இருக்கும். அதோட எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும்? 2 இன்டு பை இன்டு ரேடியஸ்னா சொன்னோம், கேபிட்டல் ஆர். அப்ப 2 பை சர்க்கம்ஃபரன்ஸ். அப்ப B வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு I இன்டு R டிவைடட் பை 4 இன்டு பை இன்டு R ஸ்கொயர் பிளஸ் Z ஸ்கொயர் 3/2. இந்த இடத்துல K கேப் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. DL இன்டெகிரல் பண்ணா 2 பை இன்டு கேபிட்டல் R, 0 வேல்யூ இல்ல, அதனால 2 பை R மட்டும் தான் வரப்போகுது. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இந்த பைக்கு பை முதல்ல கேன்சல் பண்ணலாம், 2க்கு 4 கேன்சல் பண்ணீங்கன்னா 2 வந்துடும். அப்ப ரிமைனிங் என்ன சார் இருக்குன்னா பி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு ஐ இன்டு ஆர் ஸ்கொயர் இன்டு கே கேப் பை 2 இன்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் 3/2 ஹோல் பவர் 3/2. சரியா? இப்படி இருக்கு. இப்ப என்னன்னா இந்த இடத்துல இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயில் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த காயில வெறும் இதுவே ஒரே ஒரு காயிலா யூஸ் பண்ணாம என்னன்ற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் காயில். காயில பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னன்னு இருக்கும். சரியா? அப்போ இத கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். மாத்தினா இதேதான். B vector equal to mu naught into n முதல்ல எடுத்து வந்துரும் IA by 2 into R square plus Z square whole power 3/2. 3/2. இந்த இடத்துல R square இருக்கு, K cap இருக்கு, ஞாபகம் வச்சுக்கங்க. சோ இப்போ இப்படி இருக்கு. சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்டான ஈக்குவேஷன். சரியா? நம்ம ஈக்குவேஷன் நம்பர் அப்புறம் கொடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க என்னன்னா எனக்கு சென்டர் ஆஃப் தி காயில், அதாவது தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் at the center of the coil, center of the coil மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் தி காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும் சார் அப்படின்னா Z equal to 0. Z 0 ஆகி போச்சு அப்படின்னா இந்த இடத்துல டினாமினேட்டர் நல்லா கவனிச்சுங்க, அது மட்டும் கேன்சல் ஆகும். அப்ப B வெக்டர் equal to mu naught into n into I into R square into K cap by 2 into R cube வந்துரும். 2 கேன்சல் ஆயிடும், டைரக்டா எழுதுறேன். சரியா? R ஸ்கொயருக்கு கியூப் அழிச்சிட்டா 1 தான் இருக்கும் ரிமைனிங். அப்போ B வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு n இன்டு I பை 2 இன்டு R இன்டு K கேப். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். சரியா? இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஒரு காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஒரு காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்க இங்க 1 ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணி இது ஈக்குவேஷன் 2 எடுத்துன்னு வரலாம். இதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 3 போட்டுக்கலாம், இது ஈக்குவேஷன் 4 போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி வரும். சோ டயக்ராம் நல்லா பாத்துங்க. ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுங்க. சரியா? ரொம்ப மெனக்கெடுத்தாவில்ல, ஈஸியான டயக்ராம் தான். சரியா? பாத்துங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க கேக்குறதுதான், ரொம்ப கஷ்டமாலாம் கேக்குறது இல்ல, அவங்க ஈஸியா தான் கேக்குறாங்க. நம்ம அது வேணாம்னு சொல்லிட்டு விட்டு வருவோம். கோஸ் ஆன் தி current carrying conductor. இந்த கண்டக்டர்னு சொல்லிட்டாவே
நிச்சயமா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கணும். கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கிறாங்கப்பா. எந்த எந்த கண்டக்டர்னா அதாவது கரண்ட் கேரி ஆகிற கண்டக்டர். சரியா, பாருங்க ரொம்ப ஈஸியானதுதான் இது. இங்க ஒரு கண்டக்டர் இருக்கு. இங்க ஒரு கண்டக்டர் இருக்குமா, நல்லா பாத்துங்க. இது லென்த் ஆஃப் தி கண்டக்டர்னு சொல்லலாம், கேபிட்டல் எல். கண்டக்டர் அப்படின்னாவே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு இருக்கும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏன்னு இருக்கும். லென்த் ஆஃப் தி கண்டக்டர் எல்னு இருக்கும். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குங்க. சரியா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கும் போது இதுல கரண்ட் கேரி ஆகுதுமா. சரியா, கரண்ட் கேரி ஆகுது. அப்படி கரண்ட் கேரி ஆகும் போது இது மேல லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக் ஆகும். அது எப்படி ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் பாரு, புரிஞ்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் சார். கண்டக்டர்னாவே நிச்சயமா ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும் சார். சரியா, ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கும். நீங்க கரண்ட் எப்படி அப்ளை பண்றீங்கன்னா, கரண்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றீங்க. கரண்ட் எந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணா எலக்ட்ரான் எந்த மூவிங்ல இருக்குன்னா அதுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கும். கரண்ட் கன்வென்ஷனல் கரண்ட் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா தான் எலக்ட்ரானோட மூவிங் இருக்கும். அப்ப நிச்சயமா அந்த எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். சரியா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கு. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பென்னுடைய டைரக்ஷன்ல இருக்கு. எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா மூவிங் ஆஃப் சார்ஜ் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அக்கார்டிங் டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இதுக்கு மியூச்சுவலி பர்பெண்டிகுலரா என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக் ஆகும். அதான் அக்கார்டிங் டு லாரன்ஸ் லா. சோ இப்போ என்னன்னா அது அப்படியே இப்படி போடுறேன். F suffix B மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துரும்பா. சரிங்களா, சோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். சிம்பிள். முதல்ல பார்க்க வேண்டியது இது மேக்ரோ லெவல்ல பார்க்கல, மைக்ரோ லெவல்ல பார்க்கறாங்க. அப்ப இந்த கரண்ட் இந்த கண்டக்டர்ல கேரி ஆகுதுன்னா மைக்ரோ லெவல்ல இருக்கும்போது கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. இதுதான் கரண்டா இருக்கும். சரியா, இதுதான் இதுல கரண்டா இருக்கும். ஓகே சார், கரண்டா இருக்கும் அப்படின்னா நான் இந்த சிங்கிள் எலக்ட்ரான் மேல ஆக்ட் ஆகிற லாரன்ஸ் ஃபோர்ஸ் நாவா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சரியா, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் நதிங் பட் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா, அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்மால் f வெக்டர் ஈக்குவல் டு இங்க இருக்கிறது என்னப்பா எலக்ட்ரான். சார்ஜுக்கு கியூக்கு பதிலா என்ன சொல்லுவோம் -e சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இன்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் ஃபர்ஸ்ட் வரணும், அடுத்தது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வரணும். சரியா, கிராஸ் ப்ராடக்ட்ல இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே சார், முடிஞ்சதா சார்? இது ஒரு சிங்கிள் எலக்ட்ரானுக்கு பார்த்துருக்கோம். இந்த சிங்கிள் எலக்ட்ரான் பார்த்ததுல இருந்து இது தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பார்க்க போறேன்னா இந்த என்டையர் இதுவும் பார்க்குறோம், கண்டக்டருக்கு பார்க்குறேன். என்டையர் கண்டக்டருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம்க்கு என்னவா இருக்கும்? தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் per unit volume, per unit volume, per unit volume சொல்லலாம்,
இந்த பர் யூனிட் வால்யூம்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னா அது ரொம்ப சிம்பிள். ஸ்மால் n அதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். அப்படின்னா நான் கேபிட்டல் n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்டையர் சர்க்யூட் என்டையர் இது கண்டக்டருக்கும் பை இங்க என்ன இருக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இது வந்தா இது ஃபார் வால்யூம்னா v. சரியா? சரி, இதுதான் வேணுமா நம்மளுக்குன்னா நம்ம அப்ளை பண்ண போறது ஒரு யூனிட் வால்யூம்க்கு தான். இருந்தாலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானை வேற மாதிரி எழுதலாம். எப்படி? n ஈக்குவல் டு ஸ்மால் n இன்டு v. v நான் சொன்னேன் v என்னது வால்யூம். சரியா? சின்ஸ் வால்யூம் அப்படின்னா ஏரியா சார் கிராஸ் செக்ஷன் இது மாற்ற முடியாது. நீங்க ஒரு யூனிட் லென்த் தான் எடுத்துக்கணும். ஏன்னா யூனிட் வால்யூம்னா யூனிட் லென்த் தான், ஏரியாவும் மாற்ற முடியாது. அப்போ dl அப்படின்னு மென்ஷன் பண்ணோம். ஏரியா இன்டு லென்த் தான் வால்யூம். பர் யூனிட் வால்யூம் அப்படின்னும் போது இப்படிதான் எடுத்துக்கணும். அப்போ கேபிட்டல் N ஈக்குவல் டு ஸ்மால் n இன்டு a இன்டு dl அப்படின்னு எடுத்துக்கணும்பா. சரியா? இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பர் யூனிட் வால்யூம்க்கு எவ்வளவு ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பர் யூனிட் வால்யூம்க்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எழுதிட்டுக்கிறேன். இது ஆக்சுவலா ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா df வெக்டர் ஈக்குவல் டு, சரியா, df வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் இ போட்டதில்ல, இந்த மைனஸ் இ பக்கத்துல என்ன போடணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் போடணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு ஸ்மால் n இன்டு a இன்டு dl இன்டு என்ன இருக்கு v, அதாவது v சஃபிக்ஸ் d drift velocity இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். பாருமா, நான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் போட்டேன். பர் யூனிட் வால்யூம்க்கு நான் பாக்குறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. சரியா? இப்படி பண்ணிட்டேன். இது ஈக்குவேஷன் 3. இந்த ஈக்குவேஷன் 3ல நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணோம். என்ன சார் அப்படின்னா இந்த dl இருக்கு பாத்தியா, இந்த dlன்றது கரண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா அதுலதான் கரண்ட் கேரி ஆகும்போது கரண்ட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். வித் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு இருக்கு. அப்போ இது எப்படி எழுதலாம்னா I இன்டு dl வெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஏன் சார் dl வெக்டர் போட்டீங்கன்னா சொல்றேன், மைனஸ் இ இன்டு n இன்டு a இன்டு dl வெறும் கரண்ட் எலிமெண்ட் தான் இருக்கு. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி கூட மல்டிபிள் ஆகும்போது ஆக்சுவலா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, கரண்ட் எலிமெண்ட் இங்க ஸ்கேலார்ல இருக்கு. இந்த வெக்டர் இந்த ஸ்கேலார் கூட ப்ராடக்ட் ஆகும்போது இங்க கரண்ட் வந்து ஸ்கேலார் தான், dlன்றது கரண்ட் எலிமெண்ட் அது வெக்டர். அப்போ I இன்டு dl வெக்டர்ன்றத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்போ ஈக்குவேஷன்ல. அப்போ df வெக்டர் ஈக்குவல் டு I இன்டு dl வெக்டர் கிராஸ் b வெக்டர். சரியா? ஈக்குவேஷன் 4. we want இது பர் யூனிட் வால்யூம்க்கு கண்டுபிடிச்சு ஃபோர்ஸ். ஃபுல் இதுக்கும் பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா அப்போ போத் சைடு என்ன பண்ணணும், இன்டெகிரல் தான் பண்ணணும். அப்ப df வெக்டரை இன்டெகிரல் பண்ணுவீங்க. இந்த பக்கம் I இன்டு dl வெக்டர் கிராஸ் b வெக்டர். சோ இன்டெகிரல் பண்ணீங்கன்னா f வெக்டர்னு கிடைக்கும். தட் இஸ் டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு I கிடைக்கும். இங்க என்ன பண்ணோம், dl இன்டெகிரல் பண்ணா l வெக்டர் கிராஸ் b வெக்டர்னு கிடைக்கும். சரியா? இது ஈக்குவேஷன் 5. இந்த ஈக்குவேஷன் 5 தான் லாஸ்ட் ஈக்குவேஷன் கேட்டா இதே இந்த டோட்டல் ஃபோர்ஸ் இன் மேக்னிடியூட்ல பாருங்க. இந்த மேக்னிடியூட்ல பார்க்கும்போது F டோட்டல் அதாவது டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட்ன்றதுனால வெக்டர் போட தேவையில்ல. சரியா? அப்போ I இன்டு L இன்டு B இன்டு sin θ கிராஸ் ஆனாவே sin θ தான். சோ 6th ஈக்குவேஷன். இந்த 6th ஈக்குவேஷனை வச்சு ரெண்டு கேஸ் எழுதலாம். the magnetic force எப்ப மேக்ஸிமமா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்ப மினிமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் A.
தீட்டா வந்து 90 டிகிரி அப்படின்னா sin 90 1ன்றதுனால sin 90 1ன்றதுனால இந்த டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றது I into L into B ன்னு இருக்கும். That is மேக்சிமமா இருக்கும். அதே கேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா theta equal to 0 or 180. 0 இருக்கலாம் or 180 இருக்கலாம். ரெண்டுமே என்னது both are sin 0வும் சரி or sin 180யும் சரி 0 டிகிரி அப்படின்றது 0 தான் வேல்யூ அப்படின்றதுனால மினிமம் ஃபோர்ஸ் ஆயிடும் இங்க டோட்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவுதான் இந்த ஃபைவ் மார்க். ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பெரிய ஈஸி தான் இது, பாத்துங்க ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இன்னொரு கொஸ்டின். இது 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின். force between two long parallel current carrying conductor two long parallel current carrying conductor இதுக்கு பிட்வீன்ல ஃபோர்ஸ் இருக்கு. அது எப்படி வருது அப்படின்றத பார்க்க போறோம். அந்த ஃபோர்ஸ் எதனால வருது அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிச்சுங்க. இது வந்து ஒரு ஏன்ற ஒரு கண்டக்டர், சரியா? ஏன்ற ஒரு கண்டக்டர். இதுக்கு பேரலா என்ன இருக்கு அப்படின்னா பீன்ற ஒரு கண்டக்டர் இருக்கு, சரிங்களா? பீன்ற ஒரு கண்டக்டர் இருக்கு. ஏ இது பி. ஏன்ற கண்டக்டர்ல I1 அப்படின்ற கரண்ட் கேரி ஆகுது, பீன்ற கண்டக்டர்ல I2ன்ற கரண்ட் கேரி ஆகுது. ஏன்ற கரண்ட் கேரி ஆகும்போது ஏல கரண்ட் கேரி ஆகும்போது இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு r டிஸ்டன்ஸ், ஸ்மால் r அப்படின்ற ஒரு டிஸ்டன்ஸ், சரியா? இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இந்த ரெண்டு கண்டக்டரையும் பேரலா வச்சு செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த I1 அப்படின்ற கரண்ட் போனதுனால இதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது, சரியா? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார்டிங் டு ரைட் ஹேண்ட் தம் ரூல் எப்படி இருக்கோ அந்த டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா, அந்த டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதர் ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிடைச்சிரும். அப்ப கட்டாயமா இங்க என்ன இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கட்டும் சார், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நியர்பை கண்டக்டரான I2 கேரி ஆகுது பத்தியா, பி அப்படின்ற கண்டக்டர் அதை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த இடத்துல லாரன்ஸ் ஃபோர்ஸ் மேக் ஆகுது. அதனாலதான் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் பேரலல் கரண்ட் கேரிங் கண்டக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும், சரியா? இந்த இடத்துல இதுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இது கிராஃப் ஆஸ் யூசுவல் நம்ம போறதுதான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸ்ல தான் கரண்ட் கேரி ஆகிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுல சார் மேக் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல கிடைக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல கிடைக்கும். ஜெட் ஆக்சிஸ்ல கரண்ட் கேரி ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அப்போ ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல கிடைக்கும்னா ஒய் ஆக்சிஸ்ல கிடைக்கும், சரியா? இதே டயக்ராம இந்த இடத்துல பக்கத்துல ஒண்ணு போடுவீங்க, சரியா? நம்மளோட இதுக்காக தான். சோ இந்த இடத்துல I1 அப்படின்ற கரண்ட்டை மென்ஷன் பண்றேன். ஏன்ற கண்டக்டர்ல ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல I2ன்ற கரண்ட் இருக்கும். இந்த I1 அப்படின்ற கரண்ட்
எனக்கு B1 அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டை மேக் பண்ணும். அப்படி B1 அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இதை அட்டாக் பண்ணும். ஆக்சுவலா இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு இருக்கும். இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அட்டாக் பண்ணும். சரியா, இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் நிச்சயமா இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் F2ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆஸ் யூசுவல் இந்த மாதிரி டைரக்ஷனை போட்டு வச்சிருப்பாங்க. சரியா, இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. சரி, நம்ம டெரிவேஷன் போயிடுவோம். ஃபோர்ஸ் பிட்வீன் டூ லாங் parallel current carrying conductor. சரியா, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல அக்கார்டிங் டு பயட் சாவர்ட் தான் எழுத போறோம். அதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ I1 அப்படின்ற கரண்ட் கேரி ஆகுது. சரியா, I1ன்ற கரண்ட் எதுல கேரி ஆகுதுன்னா கண்டக்டர் A அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா B1 வெக்டர். சரியா, B1 வெக்டர். லாங் ஸ்ட்ரெயிட் வயர்ல கரண்ட் கேரி ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா μ0 into I1 என்ன கரண்ட் போச்சோ அந்த கரண்ட் பை 2 into pi into டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு? R ன்னு இருக்கு சார். ஓகே, அந்த R மென்ஷன் பண்ணிப்பீங்க. இப்ப டைரக்ஷன் மென்ஷன் பண்ணணும். டைரக்ஷன் பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இந்த ஆரிஜினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரும். அப்போ மைனஸ் ஐ கேப் தான் நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்ப இந்த B1 வெக்டர் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் μ0 into I1 by 2 pi into R அப்படின்னு வரும். ஐ கேப் உடைய மைனஸ் தான் நான் முன்னாடி போட்டிருக்கேன். சரியா, சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட 1ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவேஷன் 1. இப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன். முதல்ல இந்த இடத்துல லாரன்ஸ் போர்ஸ். இந்த லாரன்ஸ் போர்ஸ் எப்படி இருக்கும்? B1 அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு I2ன்ற கரண்ட் என்ன பண்ணும்னா இன்டராக்ட் பண்ணும். I2ன்ற கரண்ட் இன்டராக்ட் பண்ணும்போது லாரன்ஸ் போர்ஸ் மேக் ஆகும். அந்த லாரன்ஸ் போர்ஸ் எப்படி சார் இருக்கும்னா dF வெக்டர் ஈக்குவல் டு இங்க சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இல்ல சார்ஜ் ஆஃப் இது இருக்குல்ல, வேல்யூ இருக்குல்ல சார்ஜ், அதுக்கு பதிலா இங்க என்ன இருக்கு அப்படின்னா I2ன்ற கரண்ட் தான் அட்டாக் பண்ணுது. சரியா, இன்டு dl அப்படின்றது வெக்டர் குவாண்டிட்டி. சரியா, இன்டு dl கரண்ட் எலிமெண்ட் இது. கிராஸ் B1 வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா, இப்படி இருக்கு. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. dF வெக்டர் ஈக்குவல் டு I2ன்றது கரண்ட், dlன்றது கரண்ட் எலிமெண்ட். கரண்ட் எதுல கேரி ஆகுதுமா? k கேப் அப்படின்ற டைரக்ஷன்ல. dl வெக்டர் இருக்கா? வெக்டர் என்ன எழுதிருக்கேன்? ஸ்கேலர்ல எழுதிட்டேனா? அப்ப டைரக்ஷன் எழுதிட்டேன். B1 வெக்டர்னா வேல்யூ இருக்கு μ0 மைனஸ் μ0 into I1 into divided by 2 pi into R into I cap. இப்படி இருக்கு. சரியா, இப்போ எப்படி எழுதலாம் பாரு. dF வெக்டர் ஈக்குவல் டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண மைனஸ் முன்னாடி வந்துரும். μ0 ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆர்டரா. I1 into I2 சரியா into dl by 2 pi into R. ரிமைனிங் என்ன இருக்குன்னா k cap cross I cap. k cap cross I crossனா அடுத்தது என்ன வரும்னா j cap தான் வரும் வெக்டர் ப்ராடக்ட்ல. அப்போ μ0 I1 into I2 by 2 pi R. இது என்ன சொன்னேன்? j cap ன்னு சொன்னா எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? dl இருக்கு. இப்ப ஆக்சுவலா இது ரெண்டுத்துமே என்ன பண்ணோம்? இன்டெகிரல் பண்ணோம் போத் சைடு. அப்படி பண்ணீங்கன்னா F வெக்டர் கச்சிரும். μ0 I1 I2 இங்க என்ன வரப்போகுது? j cap by 2 into pi into R. dl இன்டெகிரல் பண்ணா L. ஆக்சுவலா எனக்கு என்ன வேணும்னா ஃபோர்ஸ் தான் வேணும், அது யூனிட் லென்த்துக்கு. ஏன்னா 2 லாங் parallel சொல்லிட்டாங்கல்ல, அப்போ ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் அப்படின்னா
F vector by L equal to minus mu naught into I1 into I2 by 2 pi R into J cap. சரியா? முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டேன், இது செகண்ட் ஈக்குவேஷனா போறேன். சரியா? இங்க என்ன பண்ணீங்களோ லைக் அதே தான் இங்க என்ன வரப்போகுதுன்னா அடுத்த கண்டக்டர் வரப்போகுது. சரியா? எனக்கு என்னன்னா I2ன்ற கரண்ட் கேரி ஆகுது. எதுல சார் அப்படின்னா கண்டக்டர் பில, கண்டக்டர் பி. சோ கண்டக்டர் பில, கண்டக்டர் பி I2ல கேரி ஆகும்போது, சரியா, கண்டக்டர் பி I2ன்ற கரண்ட் கேரி ஆச்சுன்னா இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு B2 வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் வந்துரும். I2 தான் கரண்ட். சரியா? I2 by 2 pi R 2 pi into R இங்க என்ன வரணும் பிளஸ் I கேப் வரும். என்னங்க சார் மைனஸ் I கேப் கிடையாதா அப்படின்னா இங்க ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. சரியா? இதுலதான் கரண்ட் கேரி ஆகுது. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் படி இது ஆன்டி கிளாக் வைஸ் தான். பட் இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால இது ரைட் ஹேண்ட் சைடு தான் வரும் ஆரிஜினுக்கு. அப்போ பிளஸ் தான் எழுதுவீங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துருச்சு. இது ஃபுல் ஃபார்ம் எழுதுனாலும் அதே தான், மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். இப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? சரியா? லாரன்ஸ் ஃபோர்ஸ், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா dF வெக்டர் ஈக்குவல் டு இங்க என்ன வரணும் I1ன்ற கரண்ட் வரணும். சரியா? B2 வந்து I2 அட்டாக் பண்ணும். DL வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தெரியும் DF அப்படியே தான் வரப்போகுது. I1ஓட வேல்யூ I1 தான். DL பதிலா நான் இது பாறேன் DL இன்டு கரண்ட் எதுல கேரி ஆகுது சார்னா K அப்படின்ற ஆக்சிஸ்ல தான். V2 வேல்யூனா mu naught into I2 by 2 pi into R into J cap அப்படின்னு தான் வரப்போகுது. இப்போ DF வெக்டர் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணு, ஆர்டர் வைஸா எழுதிரு. mu naught into I1 into I2 இங்க என்ன வரணும் DL by 2 into pi into R K cap cross J cap. சரியா? K cap cross J cap. இப்போ இப்படி பண்ணீங்கன்னா DF வெக்டர் ஈக்குவல் டு mu naught அப்படியே வந்துரும், I1 அப்படியே வந்துரும், I2 அப்படியே வரும்போது J போட்டிருக்கனா இது I கேப் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. K கிராஸ் I தான் இப்ப J வரப்போகுது. ரிமைனிங் DL இருக்கும் by 2 pi R. போத் சைடு இன்டெகிரல் பண்றோம். அப்படி இன்டெகிரல் பண்ணீங்கன்னா இங்கே FH கிடைச்சிரும். mu naught அப்படியே வந்துரும். I1 into I2 DL இன்டெகிரல் பண்ணா L into J cap by 2 pi R. எனக்கு ஃபோர்ஸ் பை யூனிட் லென்த்துக்கு தான் வேணும். அப்போ ஃபோர்ஸ் பை லென்த் ஈக்குவல் டு mu naught into I1 into I2 divided by 2 pi R into J cap. இது ஈக்குவேஷன் 4. அவ்வளவுதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரெண்டு ஃபோர்ஸ்க்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிடைச்ச கண்டக்டருக்கு கிடைச்ச ஃபோர்ஸ்க்கும் நெக்ஸ்ட் கிடைச்ச ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. காரணமே ஒன்னு அட்ராக்ஷன் ஆகுது. சரியா? அதாவது இந்த மாதிரி கண்டக்டர் இருக்கு அப்படின்னா சேம் டைரக்ஷன்ல கரண்ட்டை சென்ட் பண்ணா கரண்ட் கேரி ஆச்சுன்னா நியர்பை கண்டக்டர் பேரலல் கண்டக்டரான நியர்பை கண்டக்டருக்கு ரெண்டுத்துக்குமே சேம் டைரக்ஷன்ல கரண்ட் கேரி ஆச்சுன்னா அது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னு மேக் பண்ணுது.
இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் இப்படி இருக்கு. இது I1 கேரி ஆகுது, இது I2 அப்படின்ற கரண்ட் கேரி ஆகுது, இது A, இது Bன்ற கண்டக்டர். ரெண்டுத்துக்குமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறத இதை இண்டிகேட் பண்ணலாம். இதுவே ஆப்போசிட்டா இருக்கு சார் ரெண்டு கண்டக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி போட மாட்டோம். ஏன் சார் அப்படின்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணாது. ரெண்டுமே ஈச் ஆர் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் இந்த டைரக்ஷன்ல ஒன்று மூவ் ஆகுது, இல்ல இதுல கரண்ட் இப்படி வருது, கரண்ட் இப்படி வர்றதுனால ஆப்போசிட்ல இருக்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். சரியா, இதை பாத்துங்க. நெக்ஸ்ட் வந்து 4th யூனிட்ல பாத்திரலாம். நீங்க mention the way of producing the induced EMF or question 2 mark. எப்பவுமே கேட்பாங்க change in magnetic field, change in area of the coil, change in relative orientation of the coil in uniform magnetic field இருக்கும். சரியா, இந்த third change in magnetic field பெருசா question இருக்காது. ஆனா change in area of the coil 3 markல வந்து important. change in orientation of the coil இருக்கு பாத்தியா, relative orientation of the coil, அது important. அது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா டயக்ராம் கொஞ்சம் பெருசு, எப்படி இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடக்ஷன் வந்து. சரியா, ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் by changing the relative orientation of the coil. லிசன் பண்ணிக்கோ, இந்த கொஸ்டினோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். Please continue your exam, continue your study, feel ready to be. Today the first exam starts for 11th class PRT. If the exam is given, you are delayed. So 15 minutes study as well as the exam and re-exercise. Morning 8:30 is the requested to conduct the PRT. Please clear the way quickly and we go on in this report. Thank you. Listen all of it. இங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா? சரியா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு.
இதுல ஒரு கரண்ட் கேரி, அதாவது ஒரு கண்டக்டர் வைக்கிறாங்க சரியா. இந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்றாங்க. சோ ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது அதோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு சொல்லுவோம். நான் லிசன்ரா, இங்க ரெண்டு காம்போனன்ட் இருக்கும். இங்க பாருமா, இந்த காயிலுடைய நார்மல், இந்த காயிலுடைய நார்மலை எது கேரி பண்ணிக்குதுன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி இன்டு காஸ் ஒமேகா இன்டு டி கேரி பண்ணிக்குது. இந்த காயிலுடைய நார்மல் எது கேரி பண்ணிக்குதுன்னா பி இன்டு காஸ் ஒமேகா டி. இந்த காயிலுடைய பேரலல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலா காயிலுடைய இது இருக்கு பத்தியா, அது பி இன்டு சைன் ஒமேகா டி கேரி பண்ணிக்குது. அப்ப பேரலல் அப்படின்னா ஜீரோவா, சைன் ஜீரோ ஆயிடும். அப்ப இந்த இது எடுத்துட்டு வர மாட்டோம். ஆக்சுவலா எனக்கு டி அப்படின்றது ஜீரோவா இருக்கும்போது, சரியா, ஜீரோவா இருக்கும்போது, டைம் வந்து ஜீரோவா இருக்கும்போது நார்மலா இந்த காயில் மேல ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு போடும். அப்போ ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும்னா பை சஃபிக்ஸ் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும், சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், தென் அந்த காயிலுடைய ஏரியா இருக்கும். இது நார்மல் எப்பவுமே. சார் டைமே ஜீரோ, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆனா இதெல்லாம் இருக்கும் ஃப்ளக்ஸா, என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏரியா, சரியா. சரி இருக்கட்டும் சார். எனக்கு நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பாக்குனீங்கன்னா பார்ப்போம், சரியா, இப்படிதான் பார்ப்போம். ஆனா அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எனக்கு நார்மல் காம்போனன்ட்டா, சரியா, நார்மல் காம்போனன்ட்டா எது கேரி பண்ணிக்குது சார் அப்படின்னா இந்த பி இன்ட்டு, சரியா, பி இன்ட்டு காஸ் ஒமேகா டி, இதுதான் நார்மல் காம்போனன்ட்டா இருக்கும், சரியா. பி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா பி வெக்டர்னு சொல்லலாம், பி இன்ட்டு காஸ் ஒமேகா டின்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி டீட்டாவாவும் போட்டுப்போம், டீட்டா தான் இங்க ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால இது எப்படி இருக்கும்னா பி இன்ட்டு காஸ் ஒமேகா டி அப்படின்னு தான் எழுதுவோம், சரியா. எனக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்ட்டு ஃப்ளக்ஸ் எப்படி சார் இருக்கும்னா n இன்ட்டு வந்துருச்சு, இந்த இடத்துல ஏரியான்றது அப்படியே தான் இருக்கும். பி அப்படின்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா பி இன்ட்டு காஸ் ஒமேகா இன்ட்டு டி அப்படின்னு வந்துடும். அக்கார்டிங் டு ஃபாரடே லா, ஃபாரடே லா என்ன சொல்லுது அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்படி இருக்கும், எப்சிலான் ஈக்குவல் டு மைனஸ் டி பை பை டிடி. அதாவது இங்க ஃப்ளக்ஸ் இருக்குல்ல, எனக்கு ஃப்ளக்ஸ் தான் என்னவா இருக்கு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்டு ஃப்ளக்ஸா இருக்கு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, எனக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் டி பை டிடி. n இன்டு இது என்னன்னு எழுதணும், n இன்டு a இன்டு b இன்டு காஸ் ஒமேகா இன்டு டி. டிஃபரன்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆல. அப்படி பண்ணீங்கன்னா மைனஸ் அப்படியே தான் வரப்போகுது, n அப்படியே வரப்போகுது, ஏவும் அப்படியே வரப்போகுது, பியும் அப்படியே வரப்போகுது. காஸ் ஒமேகா டின்னு இருக்குல்ல, அந்த ஒமேகா என்ன ஆயிடும்னா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் ஆச்சுன்னா மல்டிபிள் வந்துடும். அடுத்தது நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா மைனஸ் சைன் ஒமேகா டி அப்படின்றது வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்போ n இன்டு a இன்டு b இன்டு ஒமேகா சைன் ஒமேகா டி. ஆக்சுவலா இந்த இடத்துல
மேக்சிமம் இஎம்எஃப் எப்பவுமே வந்துடும். அது எதுவா இருக்கும்னா n இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஒமேகான்னு இருக்கும். இதை மட்டும் மேக்சிமம் இஎம்எஃப்னு எழுதுவோம். அப்ப டோட்டல் இஎம்எஃப் எப்படி சார் எழுதுனா எப்சிலான் ஈக்குவல் டு இஎம்எஃப் மேக்ஸிமம் இஎம்எஃப் இன்டு சைன் ஒமேகா டி. இது என்ன சொல்லுவோம்னா சைனசோடியல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். சைனசோடியல் வேவ் இல்ல சைனசோடியல் இஎம்எஃப் சொல்லுவோம், ஆர் இன்டியூஸ்டு இஎம்எஃப் சொல்லுவோம். அப்ப இது இன்டியூஸ்டு இஎம்எஃப் சைனசோடியல் இஎம்எஃப் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி சார் இருக்குன்னா இன்டியூஸ்டு கரண்ட் I ஈக்குவல் டு ஸ்மால் ஐ தான் வரணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்புறம் தான் மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். இன்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு வரும்பா. சோ இது வரைக்கும் நீங்க எழுதிடுவீங்க. பெருசா தேரியும் இருக்காது, கொஞ்சமா தான் இருக்கும் எழுத போறீங்க. சரியா? இந்த ஈக்குவேஷன் எல்லாம் எழுதிடுவீங்க. இதுக்கப்புறம் டயக்ராம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க டயக்ராம் போடும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எது வரையணும்னா இதுதான் வரையணும். சரியா? முதல்ல இதை வரைஞ்சுக்கிறீங்க. வரைஞ்சிட்டு இவ்வளவு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. லிசன் பண்ணீங்கம்மா. இந்த ஒமேகா இன்டு டி தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கும், ப்ரொபகேஷன் ஆயிட்டு இருக்கும். இந்த வேவ் வரைகிற பாரு, பாத்துக்கோ.
இந்த அளவுக்கு போட்டா போதும். இந்த பக்கம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே இருக்கும். இது என்ன டிகிரில இருக்கும்னா ஒமேகா இன்டு டி ஈக்குவல் டு 0, ஒமேகா இன்டு டி ஈக்குவல் டு π/2, ஒமேகா இன்டு டி ஈக்குவல் டு பைன்னு இருக்கும். ஒமேகா இன்டு டி ஈக்குவல் டு 3π/2, ஒமேகா இன்டு டி ஈக்குவல் டு 2π. இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதுவோம். எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் சஃபிக்ஸ் m ஒமேகா இன்டு sin, இங்க வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? sin 0னாப்பா 0, அப்ப 0ன்னு ஆயிடும். sin 19 இருக்கும். இங்க என்ன ஆயிடும்னா மேக்ஸிமம் EMF இந்த இடத்துல அகைன் 0 ஆகும். பிகாஸ் sin 9 அதாவது 180, இந்த இடத்துல sin 270, சரியா? மைனஸ் E சஃபிக்ஸ் m வரும். இந்த இடத்துல sin 2π, இங்க என்ன ஆயிடும்? 0 ஆயிடும், சரியா? சோ இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. டயக்ராம் இது மாதிரி வரைஞ்சீங்க. 0, 90, 180, 270, 360, சரியா? இது மேக்ஸிமம் உண்டான EMF, மேக்ஸிமம் பிளஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் EMF. இது நெகட்டிவ்ல இருக்கிற மேக்ஸிமம் EMF, சரியா? இந்த டயக்ராம் எல்லாம் கரெக்டா பண்ணிடுப்பா. ஓகேவா?